When I started my career only, adjustment was the first word. Adillame edume. How much you can expose yourself. Evlo ungalku short dresses போட்டு bikinis அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து மேனேஜர் கோஆர்டினேட்டர் வயசா இருக்கும் அவன் கூட விட மாட்டான். அம்மா கேரக்டர் எதுவுமே பார்க்கறது இல்லை. நீ ஒரு உமன், யூ ஆர் கம் டு த இண்டஸ்ட்ரி, யூ ஆர் கம்மிங் டு ஆக்ட். நீ வந்த உடனே டேக்லைன் இஸ் உமன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது, அப்புறமா ஹியூமிலியேட் பண்ணுறது இஃப் யூ ஆர் நாட் அட்ஜஸ்டிங். லாஸ்ட்லி மணியே இல்லாமல் கடைசியில் அவங்கள அனுப்புகிறாங்க பாருங்க. என்ன பார்த்துருக்குறியான்ட்டு தான் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. ஆனால் நான் லைவாக பார்த்துருக்குறேன் ஹவு தே பிஹேவ். கன்னடாவில் கேட்பாங்க தான், இங்கே ரூமே போட்டுட்டாங்க எனக்கு. அந்த டைரக்டரு என்ன சொல்கிறாங்க, ஐட்டம் சாங் பண்ணுறீங்களா நீங்கள், நம்ம அந்த சீனெல்லாம் கட் பண்ணிடுறோம், நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா. என் வயசு என்ன, நான் போய் ஐட்டம் சாங் பண்ண முடியுமா? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆக்ட்ரஸ் மாலதி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒட்டுமொத்த கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஒரு உமன் சேஃப்டி அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிய வந்திருக்கு. ஒரு ஆர்டிஸ்டாக இது உங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு? கேட்குறது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதில் அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நடக்குது ஆக்சுவலி. ஸோ இதனால் எல்லா ஆர்டிஸ்ட் கொஞ்சம் தைரியமாக வந்து பேச முடியும். அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறவங்க கூட செகண்ட் தாட் இருக்கும், எங்கே இந்த மாதிரி ஏதோ எக்ஸ்பைட்டிவ் ஆகிடும் அவங்க பேருன்ட்டு அவங்க கொஞ்சம் பார்த்து தான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெருசாக ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு. குட் ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங். எவ்ரி ஆர்டிஸ்ட் அவங்க வந்து வெளியில் பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம். இது நீங்கள் இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்களா? அந்த நேரத்தில் எப்படி மேம் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? ஃபஸ்ட்டு காலே எனக்கு ஒரு குரூப்லேருந்து ஒன் பர்சன், யங் பர்சன் தான், ஹீஸ் காலிங் அண்ட் சேயிங், மேடம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் டைரெக்டாக அவன் ஆணி அடித்த மாதிரி சொன்னான். அப்போவே இனிஷியலி வென் ஐ எம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆடிஷன் போகிற அப்போவே எனக்கு ஒரு கால் வந்தது. ஹீஸ் என்ன சொல்கிறான்னா, மேடம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா உங்களை அப்படியே நாம் வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுவோம். நீங்கள் அப்புறமா வாய்ப்பே இல்லாமல் வீட்லேயே இருந்து கடைசியில் அவங்களே வந்து கேட்பாங்களா, சார் ஐ எம் ரெடி டு டூ எனி திங், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த மாதிரி நான் பார்க்காத ஆர்டிஸ்டே இல்லை மேடம். நீங்கள் என்ன பெருசாக சொல்கிறீங்க, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போக மாட்டேன்ட்டு. கடைசியில் அதுதான் மேடம் அண்ட் அவன் டைரெக்டாக ஓப்பனாக சொல்கிறா. எல்லாருக்கும் ஒரு பேஷனு, ஒரு அது ஆர்டிஸ்ட்டு ஃபீல் இருக்கும். இட்ஸ் அ கிரேட் ஃபீல் ஆக்சுவலி பீங் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக தான் சில சாக்ரிஃபைசஸ் தே கோ த்ரூ ஆர்டிஸ்ட். நோபடி இஸ் லைக் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டோடனே யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் அப்படி தான் நடக்குது, ப்ராசஸ் இஸ் லைக் தட்ன்ட்டு சொல்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, they take it அது எடுத்துக்கின்னு இப்படி சரி எல்லாரும் இப்படி தான் போயிட்டு they have gone for acting. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கின்னு உமன் என்ன நினைக்கிறாங்க, ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா இட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆக்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும்ன்ட்டு they just go through that. பட் when you oppose, no you don't get, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு இல்லாமல் தான் போயிடுவோம். அதுக்காக என்ன செய்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. தே கோ இன்டு அட்ஜஸ்ட்மெண்ட். சில பீப்புள் they don't accept for adjustment, they don't want to go through that. அந்த ஃபேஸே வேண்டான்ட்டு they show their talent, but it will become a very difficult process. நம்மளுக்கு it becomes a tough process to go through. அப்புறமா ரெஸ்பெக்டே இல்லை. இஃப் யூ கோ த்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் யூ கெட் ரெஸ்பெக்ட். இது உல்ட்டா இங்கே ஃபிலிமில் மரியாதை இருக்குது. பிகாஸ் யூ ஆர் அட்ஜஸ்டிங் டு எவ்ரி ஒன் ஹூ எவர் கம்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் யூ. ஸோ நீ அப்போ லைம் லைட்டில் பெரிய ஆள் ஆகிடுற. ஆனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா ஓரமாக ஐசோலேட் பண்ணிடுறாங்க. யூ ஆர் நாட் ஃபிட் டு பி இன் திஸ் இண்டஸ்ட்ரின்ட்டு அப்படியே ஐசோலேட் அப்படியே போயிடுவாங்க. எவ்வளோ ஆர்டிஸ்ட் ஹஸ் கான், they have just gone without even noticing. ஒரு ஃபிலிமில் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எங்கே போனாங்க இந்த ஆர்டிஸ்ட்?
நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் தேடி பாருங்கள், டேலண்ட்டாக இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே தே வுட் ஹவ் டன் குட் ஜாப், பட் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. அப்படி பண்ணிடுவாங்க அவங்கள. மேம் இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா, இப்போது அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்படி அக்ரிமெண்ட்லேயே அவங்க வந்து அதை வந்து ஏதாவது கோட் வேர்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, இல்லை சில விஷயங்கள் நமக்கு புரியாது, அவங்க முதல்ல சொல்கிறப்ப நமக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸ் இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது கோட் வேர்டு ஏதாவது சொல்கிறாங்களா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லேயே? ஃபஸ்ட்டு கால் வரும், அந்த கால்லையே அவங்க நல்லா பேசுவாங்க. எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இதாக இருக்கும், ஓகே எல்லாமே எங்களுக்கு வாய்ப்பு வந்துடும்ன்ட்டு தான் பேசுவாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது மேடம், நீங்கள் அதுக்கு எப்படி கேட்பாங்க. நாம் அதுக்கு சில பேர் ஓகே சொல்லுவாங்க, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்ட்டு ஓகே சொல்லிடுவாங்க. சில பேர் இல்லை சார் அந்த மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க டைரெக்டாக. அந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறதுனால தான் பெஸ்ட்டு. பிகாஸ் அப்புறமா சொல்லாமல் நம்ம போயிட்டு மாட்டிக்குவோம், அது தப்பு. யூ ஷுடன்ட் டூ தட். ஆனால் அந்த பாக்ஸ் இருக்குது, அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட், ஹவு மச் யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப், எவ்வளோ உங்களுக்கு ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் போட்டு பிக்னீஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அவங்க. அதுலேயே இருக்குது ஃபார்மில். ஸோ அதுக்கு நம்ம எஸ் சொன்ன உடனே நம்ம பேர் ஹைலைட் ஆகிடும். ஓகே இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறத யார் யார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னாங்க அவங்கள ஒரு இதாக கேட்டகரியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம நோன்ட்டு பாக்ஸில் டிக் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் வாட் தே வில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் மேடம் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ காசு இவ்வளோ காசு எல்லாம் வாய்ப்பேச்சு தான், அப்புறமா நம்ம ஓகேன்னு சொல்லிட்டா தென் யூ பிகம் பக்கறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தைரியமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே யூ கேன் கோ ஹெட். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் சே நோ. இங்கே யாருமே வந்து யாரை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து மேனேஜர், கோஆர்டினேட்டர், அப்புறமா ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க கோஆர்டினேட்டராக. ஹீ வுட் ஹவ் கான் ஓல்ட் ஆல்சோ அந்த ஃபீல்டில் இருந்து. அவன் கூட வயசாயிருக்கோ அவன் கூட விட மாட்டான், அவன் கூட ஃபோன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்பர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஓல்டு பீப்புள் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில், இவங்க கான்டாக்டில் தான் அடுத்தவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர், மேனேஜர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடியூசர், அப்புறமா கேமராமேன், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு ஸ்பான்சரர் இல்லை வெல்விஷர், ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் இருக்குது. ஐ ஹவ் நாட் கான் த்ரூ, நான் போகல ஆனால் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நான் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆனால் அங்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நம்ம முழிச்சிட்டு உக்காந்துருப்போம். பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் உனக்கு ரெஸ்பெக்ட். அங்கே டேபிள் சேர் போட்டு உக்காருவாமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உனக்கு சேர் கூட இருக்காது, நீ வேணா நின்றுட்டு இருன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது நான் கன்னடா இண்டஸ்ட்ரி பற்றி சொல்கிறேன். யாருமே கன்னடா இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிறதே இல்லை, ஆனால் அங்கே கூட நடக்குது, ரொம்ப மோசமாக நடக்குது. லோக்கலாக இருக்குது ஆக்சுவலி. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஏஜ் வரைக்கும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஹீரோயின்ஸ் ஒரு யங் ஹீரோயின்ஸுக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை அம்மா கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அம்மா கேரக்டரு எதுவுமே பார்க்குறதில்ல. நீ ஒரு உமன், யூ ஆர் கம் டு த இண்டஸ்ட்ரி, யூ ஆர் கம்மிங் டு ஆக்ட். நீ வந்த உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உனக்கு. நீ வெதர் யூ டூ அம்மா கேரக்டராக பண்ண, எந்த கேரக்டராவது பண்ண நீ, ஆனால் பேசிக்லி டேக்லைன் இஸ் உமன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளோதான், இதுதான். ஸோ அப்போ தான் எனக்கு ரியலைசேஷன் ஆயிடுச்சு, என்னன்னா இங்கே யாருக்குமே சேஃப் இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கூட அந்த இது இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு அடுத்தடுத்த கால் வரணுன்னா ஷீ ஹாவ் டு கோ த்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி. அங்கேயே இருக்குது நான் நினச்சிக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே அதே தான் ரூல், ஒன் மேன் ரூல் இது.
தே திங்க் மணிக்காக வரோம், அப்புறமா டு செல் ஆர் பாடி அண்ட் கிளாமரு, இதுக்காக நம்ம வரோன்ட்டு நினைக்கிறாங்க. இட்ஸ் ஒன்லி அபவுட் பேஷன். உமன் இஸ் கம்மிங் ஹியர் டு ஏர்ன் மணி ஒன்லி, பட் இட்ஸ் அ ஒர்க், ஜாபாக தான் நம்ம நினச்சிக்கின்னு வரோம். ஆனால் இங்கே ரொம்ப அநியாயம் என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது, அப்புறமா ஹியூமிலியேட் பண்ணுறது இஃப் யூ ஆர் நாட் அட்ஜஸ்டிங். லாஸ்ட்லி மணியே இல்லாமல் கடைசியில் அவங்கள அனுப்புகிறாங்க பாருங்கள். வித்தவுட் மணி ஷி கோஸ் ஹோம். வீட்டில் போனால் அவங்க கேட்பாங்க, நீ மார்னிங் போய் இப்போ வர்ற, என்ன சம்பாதிச்சு வந்தேன் தான் கேட்பாங்க வீட்டில். அவன் கொடுக்குறேன்ட்டு காசு கொடுக்காமே போயிடுவான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்குவான், இல்லை செல்லு மாற்றிடுவான், எதுவும் ஆகும், ஆனால் காசே வராது. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் அந்த மாதிரி சிக்கலாக ஏற்பட்டிருக்கா? பார்ஷியல் பேமெண்ட் தான் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 1500 500 கொடுத்துட்டு அந்த டைமில் வாய் மூடிடுவாங்க, எங்களை அனுப்பிச்சிடுவாங்க. மேடம் இன்னும் 1000 rupees இன்னும் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை, நான் அப்புறமா கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். சரி, நாம் ஒரு இது ஜென்யூனாக ஒத்துக்குன்னு வந்துடுவோம். ஆனால் 1 time 2 time 3 time மேக்ஸிமம் 2-3 times யூ வில் கால் பண்ணி கேட்போம். ஆனால் அவள் கொடுக்கலன்ட்டு நம்மளுக்கு ஒரு வந்துடும் அந்த மைண்ட், இவ கொடுக்கறது இல்லை. நிறைய ஆர்டிஸ்ட் சொல்கிற பாருங்கள், நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு, ஸோ ஹியூஜ் அமௌண்ட்டே இருக்கும் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு, அவன் கொடுக்காம அப்படியே ஹி வுட் ஹவ் பாஸ்ட். மேடம் நான் கொடுத்துடுறேன் மேடம், எங்கே போகிறீங்க, நான் எங்கே போகிறேன், கொடுத்துடுறேன்ட்டு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பான், ஆனால் அமௌண்ட்டே வராது. இவங்களுக்கு என்னன்னா, சரி எனக்கு வாய்ப்பு வருது, நான் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஹவு லாங் யூ கோயிங் டு டேக் திஸ்? எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி நீ எடுத்துக்கின்னு ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்? எண்ட் ஆஃப் த டே உனக்கு எங்கேயோ தோணும், நான் எதுவுமே கடைசியில் எனக்கு வரலையே. இப்போ கூட ஓல்டு ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் 500 rupees அவங்க அக்கௌண்ட்டில் வரதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரே ஃபிலிமில் இது டைரக்டர் தொடங்கி, ப்ரொடியூசர் தொடங்கி, கேமராமேன் தொடங்கி, ஏன் நிறைய ஆக்டர் சொல்லியிருக்காங்க, ஈவன் மேக்கப் மேன் கூட தப்பாக தொட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த க்ரூவாக ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஆர்டிஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? நான் இங்கே உக்காந்து சொல்கிறது நீ என்ன பார்த்துருக்குறியான்ட்டு தான் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. ஆனால் நான் லைவாக பார்த்துருக்குறேன் ஹவு தே பிஹேவ். அந்த கேமராமேனு அப்புறம் எல்லாம் நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க, அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மேடம் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்திருப்பாங்க, பிகாஸ் அவங்க அவ்வளோ நல்லா அவங்கள கவனிப்பாங்க. ஓகேங்களா? நம்மளை ஏன் யாருமே கவனிக்கிறது இல்லை? பிகாஸ் யூ ஆர் நாட் கான் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். அங்கே ஓப்பனாக இருக்கே, இது என்ன நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறீங்க அப்படின்னு கூட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் உங்கள் மேலே வைக்கலாம்ல? எனக்கு வாய்ப்பு வேணும், ஆனால் நான் ஏன் பேசுகிறேன்னா, இந்த அநியாயம் இது. ஒன் ஆர்டிஸ்ட்டை நீ நல்லா பார்த்துக்கிற, இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட் கூட கொடுக்குறது இல்லை. இது வயிற்றுச்சல் இல்லை ஜெலஸ் இல்லை, நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போகாமல் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது கூட இல்லை. ஆக்சுவலி வாண்ட் டு பிரிங் அவேர்னஸ். இது இப்படி நடக்குது, ஃபீல்டில் இப்படி இருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் பீப்புள் ஹூ கம், புதுசாக வர்றவங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லை என்ன நடக்குது உள்ளன்ட்டு. யாருமே இது சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் அதை ஓப்பனாக சொல்கிறேன்னா, இந்த ஃபீல்டு பற்றி தெரிஞ்சுக்கினா ஒரு ஐடியா வந்து கஷ்டப்பட்டு அவங்க போகிறத விட அட்லீஸ்ட் பிளான்டு இப்படி இருக்கா, ஓகே, இஃப் தே ஆர் ரெடி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் லெட் தெம் கம். யாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைங்க. இஃப் யூ ஆர் நாட் ரெடி மீன்ஸ் டோன்ட் கம். வை யூ வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டேஸ்? எனக்கு அட்லீஸ்ட் ஓகே அம்மா கேரக்டர், பட் மெனி ஹீரோயின்ஸு வாய்ப்பு ட்ரீமு அதை ஒரு இதில் வராங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஐ ஓப்பனிங் நான் கொடுக்கணுன்ட்டு இருக்கிறேன். யாருமே பேசலை. ஸோ நம்ம அட்லீஸ்ட் பேசினா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் வந்து நிறைய கனவுகளோடு வந்திருப்பீங்க, நிறைய ட்ரீமோட ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் நம்ம வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வந்திருப்பீங்க. ஸோ கீப் ஆன் இந்த ஆடிஷன்ஸ் போகும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸு இதெல்லாம் உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கி ஒரு மாதிரி ஹர்ட்டாக ஆகிட்டிங்களா? உங்கள் எமோஷன் இது இல்லாமல் எப்படி நடிக்க முடியும்ன்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்ரிடே. அப்படி பண்ணி என் ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகேம் லிட்டில்
ஸ்ட்ரெஸ்டு ஃபேஸ் ஆயிடுச்சு. அப்புறமா நம்மளை இல்ட்ரீட் பண்ணுவாங்க, நிறைய இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, இல்ட்ரீட்டு, ஹியூமிலியேஷன், அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோன்ட்டே ஒரு நோக்கத்தில் வர்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுவாங்க. பெண்களை வந்து ஒரு சதையாக மட்டுமே பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கரெக்ட். நாட் ஓன்லி ஆன் த ஸ்க்ரீன், பிஹைண்ட் ஸ்க்ரீன் கூட அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போது நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. இட்ஸ் பெட்டர் டு டூ சம் அதர் ஒர்க். இந்த மாதிரி ஒரு க்ரேஸு, தாட்ஸு, பேஷன்ட்டு போயிட்டு இருக்கிறது ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் பீப்புள். எனக்கு அதான் ஐவ் லேர்ன்ட் அ லெசன் அவுட் ஆஃப் திஸ். நான் இப்போது கன்னடா இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. கேரளா இண்டஸ்ட்ரி நம்ம கண் கூட பார்க்குறோம், நிறைய குற்றச்சாட்டுகள். தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை தமிழில் வேலை பார்க்குறப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? என்ன இது? ஆக்சுவலி கன்னடாவில் கேட்பாங்க தான், இங்கே ரூமே போட்டுட்டாங்க எனக்கு. ஸோ அங்கே கேட்குறதுக்கே தயங்குவாங்க சில பேர். ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க, எனக்கு ரூமே போட்டு கூப்பிட்டு நல்லபடியாக பேசி கடைசியில் ஏமாற்றிட்டாங்க. பட் எனிவே நான் ட்ராப் ஆகல. ஆனால் ட்ராப்பு பண்ணுற மாதிரியே சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப நடந்தது. நல்ல ஃப்ரெண்டு அவங்க, என்னோடய ஃப்ரெண்டு. அதனால தான் நான் வந்தேன் அந்த ஃபிலிம்க்கு. வந்த பிறகு அவர் என்னை நல்லா ஃபிலிம் நடக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு கடைசியில் என்னை இது பண்ணிட்டாங்க, என்ன சீட்டு. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கம்மா, நான் என்னம்மா உனக்கு பண்ணேன், என்னை பற்றியெல்லாம் நீ இன்டர்வியூவில் பேசியிருக்கிற, நான் என்ன பண்ணேன் உனக்குன்னு கேட்குறாங்க. மனசாட்சியே இல்லாமல் நீ ஒரு உமனை கூப்பிட்டு இருக்கிற ரூமுக்கு, ஓப்பனாக கேட்குற, அவங்க ப்ரொடியூசர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்ன்ட்டு சொல்கிறாங்கம்மா, நீ போன்ட்டு நீ ஃபோர்ஸ் பண்ணுறியே, அதையே ஒரு தப்பான விஷயம். ஆஸ் அ ஃப்ரெண்டு, ஃபஸ்ட் யூஆர் மை ஃப்ரெண்ட், அப்புறமா தான் டைரக்டர். ஜஸ்ட் 1 minute கூட நான் அந்த ஸ்க்ரீனில் இல்லை, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்ட்டு நான் கேட்குறேன் அந்த டைரக்டருக்கு. அது எப்படி ஜஸ்ட் ஒரு உமன் ஆக்டர்ன்ட்டு சொன்ன உடனே நீ ப்ரொடியூசருக்கு போகணுன்ட்டு ஏதாவது இருக்கா? வாட் ஐ காட் ஃப்ரம் தட் ஃபிலம் எதுவுமே இல்லை. இப்போது இன்னைக்கு நான் பார்க்குற ஒரு 1 minute ஆல்சோ ஐம் நாட் தேர் இன் த ஸ்க்ரீன். கட் பண்ணியிருக்கிறாங்க சீனை, நல்ல சீன் அது நான் பண்ணியிருக்கிறேன், அந்த சீனை கட் பண்ணியிருக்கிறாங்க. தேர் இஸ் நோ க்ரோத் ஃபார் மீ இன் தட் சீனில். ஸோ எந்த மாதிரி எல்லாம் தி ஆர் ட்ரைங் டு டேக் ரிவெஞ்ச் பாருங்கள். ஃபிலம் பேர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பூங்கா நகரம் அன்ட்டு இருந்தது ஃபிலம்மு. நான் எப்போ இன்டர்வியூவில் சொன்னிட்டேன்ட்டு பார்க் அன்ட்டு மாற்றிட்டு தைரியமாக எனக்கு வாய்ஸ் நோட் வேறு அனுப்புகிறாங்க, நீ வரணும் லாஞ்சுக்கு, நீ ஆக்ட் பண்ணியிருக்கிற வாமா. கடைசியில் நான் ரிப்ளை கொடுக்கலன்ட்டு, என்னம்மா இன்டர்வியூ பார்த்துருக்குற, மிரட்டுறது என்ன, இன்டர்வியூ பார்த்துருக்குற, ஏன் என் பேர் சொல்லியிருக்கிற, நான் என்ன செஞ்சேன் உனக்கு, உடனே நீ இதுக்கு பதில் கொடு அன்ட்டு என்னை மிரட்டுறாங்க வாய்ஸ் நோட்டில். அது கூட நான் ரிப்ளை பண்ணலன்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஃபிலம் பேர் பார்க்குன்ட்டு மாற்றிட்டு என்னோட ரோலில், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் அது, அந்த ரவுடியை அடிக்கிற ரோல், அது எவ்வளோ பெரிய ரோல். எனக்கு இட் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ டு ஹிட் த ரவுடி. அம்மாவா ஒரு ரவுடியை அடிக்கிறேன், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்குது, அந்த சீன் கட் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் நான் எதுக்குமே ஒத்து வரலன்ட்டு, எதுக்கு ஜஸ்ட் ஒரு லுக்கில் தான் எந்த சீன் இருக்கிறாங்க, அவ்வளோதான். பார்த்துட்டு வயிறு ஏறுது எனக்கு. நான் 3 நாள் அதுக்காக போயிட்டு வந்திருக்கிறேன் அந்த ஷூட்டிங்க்கு. எவ்வளோ பெயின் எடுக்கிறோம் நம்ம. திருவண்ணாமலை கூப்பிட்டுருக்குறாங்க, நான் அங்கே 2-3 வாட்டி போயிட்டு அந்த ஷூட்டிங்காக பண்ணி நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூவே இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. ஜஸ்ட் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி இந்த மாதிரி பேர் புகழும் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்பெக்ட். இங்கே நியூ கமரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இவங்க யாருமே ஒரு பெக்கர் மாதிரி பார்க்குறாங்க, பிச்சைக்காரங்க மாதிரி. அந்த டைரக்டரு என்ன சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் என்னது ஐட்டம் சாங் பண்ணுறீங்களா
டான்ஸ் பண்ணுறீங்களா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஹீ சேயிங் ஐட்டம் சாங் பண்ணுறீங்களா நீங்கள், நம்ம அந்த சீனெல்லாம் கட் பண்ணிடுறோம், நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா. என் வயசு என்ன, நான் போய் ஐட்டம் சாங் பண்ண முடியுமா சொல்லுங்கள். ஒரு 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 ஃப்ரெண்டு, ஒரு டைரக்டரு, ஒரு ஃபேமிலி மேனு, ஒரு லாயரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனு இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ஒரு மேல் எப்படி யோசிக்கிறாங்க ஒரு உமன்ன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு நேரம் என்னோட நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக.